ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். கடந்த 40 ஆண்டுகளாகவே இந்தியாவில் மக்களவைத் தேர்தல்களில் அமேதி தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்று விளங்குகிறது. நேரு குடும்பத்தினரின் கோட்டை என வர்ணிக்கப்படும் இந்த தொகுதியின் தேர்தல் வரலாற்றை தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதியில் மையமாக உள்ள ஊர் அமேதி. 1967 உருவாக்கப்பட்ட இத்தொகுதி தற்போது வரை 16 தேர்தல்களை கண்டுள்ளது. அதில் 1977, 1998, 2019 தவிர மற்ற 13 முறையும் காங்கிரஸ் கட்சியே இங்கு வெற்றி பெற்று வந்துள்ளது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் இளைய மகனான சஞ்சய் காந்தி 1977 காங்கிரஸ் சார்பில் அமேதியில் போட்டியிட்டார். அவசர நிலை பின்னணியில் நடந்த இத்தேர்தலில் சஞ்சய் காந்தி தோல்வியடைந்தார். அமேதி தொகுதிக்கும் நேரு குடும்பத்திற்குமான தொடர்பு இந்த ஆண்டிலிருந்துதான் தொடங்கியது. 1980 மீண்டும் போட்டியிட்ட சஞ்சய் காந்தி வெற்றி கனியை பறித்தார். ஆனால் சில மாதங்களிலேயே அவர் விமான விபத்தில் மரணமடைந்ததால் இடைத்தேர்தலை சந்தித்தது அமேதி. அப்போது போட்டியிட்ட சஞ்சய் காந்தியின் அண்ணன் ராஜீவ் காந்தி 84% வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார். 1984 இந்திரா காந்தி படுகொலைக்கு பின் நடந்த தேர்தலில் இத்தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட தனது தம்பி மனைவியான மேனகா காந்தியை 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜீவ் காந்தி வென்றார். அப்போது ராஜீவ் பெற்ற வாக்குகள் 83%. இதைத் தொடர்ந்து 1989 ஆண்டு தேர்தலிலும் வெற்றி பெற்ற ராஜீவ் காந்தி 1991 இங்கு வெற்றி பெற்றார். ஆனால் வெற்றி பெற்ற அறிவிப்பு வெளியான போது அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இதை அடுத்து நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் இதன் தொடர்ச்சியாக 1996 நடந்த தேர்தலிலும் ராஜீவ் காந்தியின் நெருங்கிய நண்பரான சதீஷ் சர்மா வெற்றி பெற்றார். 1998 பாஜகவின் சஞ்சய் சிங் வெற்றி பெற்ற நிலையில் 1999 சோனியா காந்தி வெற்றி பெற்றார். 2004, 2009, 2014 ஆண்டுகளில் ராகுல் காந்தி வெற்றி பெற்ற நிலையில் 2019 அவர் தோல்வியை தழுவினார். பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் தற்போது மீண்டும் ஸ்மிருதி இரானி இங்கு போட்டியிடுகிறார். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.